விஜய் ஊழல்வாதியாக இருந்துட்டு ஊழலற்றவனாக நான் இருப்பேன், ஊழல் பண்ண மாட்டேன்னு எந்த தைரியத்தில் சொல்றீங்க இப்படின்னு பல கேள்விகளானது விஜய் அவர்கள் மேல வைக்கப்பட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா எதிர்கட்சிகள் பயங்கரமான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் விஜய் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது ஒரே ஒரு கட்சி மட்டும் அவங்க ஊழல் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். விஜய் ஊழல் எல்லாம் பண்ணல, இது கரப்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது ஊழல் கிடையாது. ஊழல்னா என்ன அப்படின்னா ஒரு அதிகாரத்துல இருந்துட்டு அரசு அதிகாரத்திலேயோ இல்ல அரசாங்கத்திலேயே இருந்துகிட்டு மக்களுடைய பணத்தை வந்து எடுத்து ஊழல் செய்யறது தான், மக்களுடைய பணத்தை எடுக்கிறது தான் ஊழல். இது வந்து ஊழல் கிடையாது, இது வந்து ஒரு லீகலான ஒரு பிரச்சனை. ஸோ இதுக்காக எல்லா ரைட்டுமே இருக்கு. டாக்ஸ் பேயருக்கும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு லீகல் இஷ்யூ இது. ஸோ டாக்ஸ் பேயருக்கான எல்லா ரைட்டும் இருக்கு ஒரு அப்பீலுக்கு போறதுக்கு. அதுதான் விஜய் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அடிப்படையிலையும் ஒரு கரப்ஷன் கீழே வராது அப்படின்ற மாதிரி எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து பதில் கொடுத்திருக்கிறாரு. விஜய் அவர்களை வந்து விசிலடிச்சாங்குஞ்சுன்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே வந்து விமர்சனம் பண்ண செல்வப்பிரந்தகை அவர்கள் கூட இதை பற்றின கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லாம மறுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இது கரப்ஷன் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ற வகையில் தாவேகா கட்சியின் சார்பாக அருண்ராஜ் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அவங்க அதிமுகவை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதிமுகவுக்கு எந்த தகுதியில் வந்து அவங்க வந்து கரப்ஷன் பத்தி பேசுறாங்க, அவங்களுக்கு மொராலிட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி அதிமுகவை வந்து கேள்வி எழுப்பியதோடு இப்போ நாங்க ஹைகோர்ட் வந்து எங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நாங்க மேல்முறையீடு போவோம். ஸோ இது ஒரு லீகல் பேட்டில் தான், இது கரப்ஷன் கிடையாது அப்படின்றது தான் அருண்ராஜ் அவர்களும் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. அதிமுக தொடங்கி நயனா நாகேந்திரன் அவர்கள் வரைக்குமே பயங்கரமாக விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் கூடிய விரைவில் எக்ஸ்போஸ் பண்ணப்படுவாரு, எந்த முகத்துல கேம்பெயின் பண்ணும்போது அவருடைய முகத்திரை வந்து வெளியே கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய ஊழல் அப்படின்றது அவருடைய இந்த 15 கோடி ரூபாய் வந்து கணக்குல வராம வச்சிருந்ததே பெரிய ஊழல் தானே. இப்படி ஊழல்னால 1.5 crores வந்து அபராதம் கட்டக்கூடிய ஒரு நிலையில இருந்துட்டு ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குவேன்னு சொல்லி வாய்ச்சவடால் அடிக்கிறாருன்னு சொல்லி எல்லா கட்சிகளும் வந்து அவங்களுடைய விமர்சனங்களை விஜய் கட்சி மேல வச்சுட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் மட்டும் இதுல விதிவிலக்கா இருக்கிறாங்க. ஸோ இது கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இந்த அப்பீலுக்கு போன காரணமே வந்து கொடுத்த டைம் பீரியடை விட 3 வருஷத்துக்கு அப்புறமா வந்து 2022 வந்து 1.5 crores வந்து அபராதம் விதிக்கிறாங்க. இது வந்து செல்லாது, இது சட்டப்படி இது எப்படி வந்து லிமிட்டேஷனுக்கு அந்த டைம் பீரியடுக்கு லிமிட்டை தாண்டி வந்து ஒரு அபராதம் விதிக்கிறது வந்து எப்படி செல்லும் அப்படின்றது தான் வந்து விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இந்த அப்பீலுக்கு போன ஒரு காரணமே. ஆனா அந்த மனு தான் இப்போ தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதுக்காக ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள் வந்து அவர் தரப்பு வாதத்தை வந்து முன்வைக்கிறாரு. இது உரிய நேரத்துக்குள்ள தான் வந்து இந்த 1.5 crores அபராதம் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து விதிச்சிருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிடுறாரு. அண்டர் த செக்ஷன் 275(1)A அப்படின்ற அதன் அடிப்படையில தான் ஐடி வந்து இந்த ஒரு 1.5 crores அபராதத்தை வந்து விதிச்சிருக்கிறாங்க. இப்படி வந்து லாக்கு உட்பட்டு தான் வந்து இந்த அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா எந்த அடிப்படையில் பெட்டிஷனர் வந்து இதை சொல்றாங்க அப்படின்னு விஜய் அவர்களை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இது லாக்கு உட்பட்டு தான் இந்த அபராதம் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்துறாரு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள். ஸோ ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் குறிப்பா புலிப்படம் வர்றதுக்கு அந்த டைம்ல 2015 to 16 அவருடைய அந்த ஃபினான்ஷியல் இயர்ல அவருடைய இன்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட 35.42 crores அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு. இருந்தாலுமே அந்த தொகையில 15 கோடி கணக்குல வரல அப்படின்றது தான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு சில கணக்குகளையும் வந்து விஜய் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ இதுக்கு சில கணக்கு கொடுக்குற வகையில் ரீஅசஸ்மெண்ட்டுக்காக டிசம்பர் 30, 2017 ஒரு ஃபைல் பண்றாரு விஜய் அவர்கள். அதில் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா 2.92 crores அப்படின்றது எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட் ரிலீஸ் காண்டி படத்துடைய புலிப்படத்தினுடைய ரிலீஸ் காண்டி 2.93 crores வந்து செலவு பண்ணப்பட்டது அப்படின்ற அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கணக்கில் சொல்றாரு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது எல்லாத்தையும் உட்பட்டு தான் இந்த ஒரு அசஸ்மெண்ட்டை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்றதும் விஜய் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர் மன்ற செலவுக்காகவும் வந்து செலவு பண்ணப்பட்டது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அசஸ்மெண்ட்ல வந்து குறிப்பிடுறாரு. டிசம்பர் 30, 2017 அந்த ரீஅசஸ்மெண்ட்டையுமே வந்து இன்கம் டாக்ஸ் வந்து நிராகரிச்சுட்டு இது அவருடைய இன்கம் அடியில தான் வந்திருக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 செக்ஷன் 271(AAB) அப்படின்ற அந்த செக்ஷன் கீழே அவருக்கு 1.5 crores வந்து அபராதமாக விதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்து அப்பீலுக்கு போறாரு. அதாவது இந்த டிஸ்க்ளோஸ்ட் அமௌண்ட், டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் அப்படின்றதெல்லாம் இது வந்து சொல்ல முடியாது, இது வந்து வாலண்டரியா நானே வந்து தான் வந்து 15 crores வந்து குறிப்பிட்டிருந்தேனே தவிர இது டிஸ்க்ளோஸ்ட் அமௌண்ட்ன்ற மாதிரி சொல்ல முடியாது அப்படின்றத குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல அந்த சர்ச் அப்போமா எந்த ஒரு விஷயமும் சீஸ் பண்ணப்படலை, எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் வந்து வேற எதுவும்
உண்மை கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 1.5 crores அபராதம் அப்படின்றது செல்லாது அப்படின்றது தான் அவர் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதம். லிமிடேஷன் டைம் பீரியட் வந்து ஒரு காரணமாகவும் அவர் வச்சிருந்தாலும் இதுவுமே வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு. விஜய் அவர்கள் அதை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு ஆதரவாக 16th September 2022 பெனால்டி ஆர்டருக்கு ஒரு ஸ்டேயும் வந்து சிங்கிள் ஜட்ஜ் வந்து தீர்ப்பளிச்சிருந்தாங்க. அதற்கப்புறமாக February 21, 2023 வந்து இந்த ஸ்டே ஆர்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ 2026 ஹைகோர்ட் வந்து இந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சு 1.5 crores வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதை வந்து கரப்ஷன் இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து கரப்ஷன் இல்லைன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்க, மற்ற கட்சிகள் இது கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் தான் இப்போதான் வந்து விசில் வந்து ப்ளோ பண்ணப்பட்டிருக்கு, இதுதான் வந்து விசில் ப்ளோயிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவருடைய தரப்பு கருத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இது கரப்ஷன் இல்லையான்னு பார்க்கும்போது காங்கிரசினுடைய இந்த ஸ்டாண்ட் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? விஜய் அவர்கள் வந்து இது லீகலா அவருடைய ஒர்க்கில் நடந்த ஒரு லீகல் பேட்டில் தானே தவிர இது கரப்ஷன் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்கு உங்க பார்வை என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.